அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திர துரைசாமி. தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஜெயலலிதா செய்த முடிவு வரலாற்று பிழை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான உங்களோட பார்வை என்ன? அதாவது ஜெயலலிதா அன்றைய சூழ்நிலையில எடுத்த முடிவு அவருக்கு தான் தெரியும் அந்த முடிவுக்கான நிர்பந்தங்கள். காரணம், மகாராஷ்டிரா கோமந்தவாடி கட்சி, அந்த பாஜக கூட்டணி கட்சி பாஜகவில் கரைந்து போயிட்டு, அது மாதிரி ஹரியானா விகாஸ் பார்ட்டி அந்த பாஜகவின் கூட்டணி பாஜகவில் கரைந்து போயிட்டு, லட்சுமி சிவபாரதியோட தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவில் கரைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்படி பல கட்சிகளை கரைத்து இந்துத்துவாவில் உள்வாங்கி வந்த சூழ்நிலையில அன்னைக்கு ரங்கராஜகுமாரமங்கலம் ஒரு பெரிய சேலஞ்சை ஜெயலலிதா அம்மையாருக்கு கவிழ்த்து பாருங்கள் என்ற ஒரு சேலஞ்சை கொடுக்கும் போது அதை எதிர்கொள்ளலைன்னா ஜெயலலிதாவுக்கு இமேஜ் பெருசா அடி வாங்கியிருக்கோம். காரணம், 96ஆம் ஆண்டு தோல்விக்கு பிறகு எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு ஜெயலலிதா அம்மையார் கேள்வி கேட்டு அந்த தேர்தலை சந்தித்ததுனால இது வாஜ்பாயின் வெற்றி என்ற ஒரு எண்ண ஓட்டம் ரங்கராஜன் குமாரமங்கலம் போன்றவர்களுக்கு இருந்தது. அந்த இடத்துக்குள்ள தன்னோட லீடர்ஷிப்பை நிலைநாட்டுவதற்கு ஜெயலலிதா அந்த முடிவை எடுத்தாங்க. அவங்க கட்சியை பொறுத்தளவுல அவங்க முடிவு சரின்னு தான் நான் பார்க்குறேன். காரணம், 1999ஆம் ஆண்டு அதே மக்களவை தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் 42 விழுக்காடு இடங்களும் 13 சீட்டும் பெற்றாங்க. 5% தான் 47% வாக்கெடுத்த கலைஞர், பாஜக, பாமக, மதிமுக அணிக்கும் இடையில 5% தான் இவங்களுக்கு இடையில வித்தியாசம். அதுவே இவங்களை 2001 ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு, ஒரு மதசார்பற்ற அணி அமைஞ்சு ஆட்சிக்கு வர்றதுக்கு, மூப்பனார், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்லாம் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. இதைத்தான் நாம பார்க்கணும். இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில 20% வாக்குல தான் இருக்குது, 19.4% வாக்குல தான் இருக்குது. அவங்களுக்கு 11.4% வாக்கெடுத்த பாஜக கூட்டணி இல்லைன்னா அவங்க அரசியல் களத்துக்குள்ள பல தொகுதிகளில் 3வது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பாஜக அதிமுகவுக்கு இணையான ஒரு அணியை மக்களவையில் அமைச்சவங்க சட்டமன்றத்திலும் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகிவிடும். 3வது மக்களவையில் வந்தவங்க 4வது போன கட்சியை முன்னிறுத்தி அவங்க ஒரு அணி அமைச்சா பெரும்பாலான இடங்கள்ல, பாதிக்கு மேற்பட்ட இடங்கள்ல அதிமுக 3வது போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கடம்பூர் ராஜ் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகிவிடும். அதனால இன்னைக்கு கடம்பூர் ராஜின் வெற்றிக்கும் எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்தை காப்பாற்றுவதற்கும் பாஜக ஒரு இந்தியமயாத கட்சி என்பதனால் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெயலலிதாவையே அவர்கள் புறக்கணித்து பேசுகிறார்கள். குறிப்பாக சசிகலா அம்மையார் அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவரான போது ஜெயலலிதா படத்தையும் குப்பை கூடையில் தூக்கி போட்டு தங்கள் பாக்கெட்டுகளிலும் தங்கள் கலண்டர்களிலும் சசிகலா அம்மையார் படத்தை வைத்தவர்கள் தான் இந்த அதிமுகவினர் என்பதை நாடு அறியும். இன்றைக்கு பாஜக அவர்களுக்கு முக்கியமான கட்சி என்றே அவர்கள் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை விட பாஜக தான் முக்கியமான கட்சி என்பதை திரும்ப திரும்ப நான் கூறியது போல் நிரூபித்து வருகிறார்கள் அதிமுக முன்னணி தலைவர்கள். இணைப்பில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திரு ரவீந்திர துரைசாமி.